ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே மெரினா பீச்சில் நிற்கிற மாதிரியே இருக்குல்ல. திருச்செந்தூர் பீச்சில் தாங்க நின்றுட்டுருக்கோம். நல்லா சாமி பார்க்குறதுக்கு கிளம்பி அவசர அவசரமாக வந்து பீச்சில் வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே எல்லாம் பீச்சில் வந்து கொஞ்சம் காலை நனைச்சிக்கிட்டு அது தண்ணியெலாம் தெளிச்சிக்கிட்டு போய் அதுக்கப்புறமா சாமியை பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, பீச்சை பார்த்ததுக்கப்புறமா அது கிட்ட போகாமல் அப்படியே நம்ம போயிடுவோமா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு வந்து நின்றுட்டோங்க. ஆனால் வெயில் செம்ம வெயிலுங்க. காலங்கத்தால் இந்த ஒரு வெயிலில் பீச்சுக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் வந்து அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஆனாலும் அந்த வெயில் வந்து அந்த தண்ணிக்கிட்ட நிற்கும் போது தெரியவே இல்லைங்க, சில்லுன்னே இருந்துச்சு. இருந்தாலும் வெயில் அதிகம்தான். வெயிலை பற்றிலாம் யோசிக்காமல் நல்லா பீச்சில் சூப்பராக நாங்கள் வந்து ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டோங்க. அப்படியே கொஞ்சம் மொல்லமாக சொல்லிட்டு கொஞ்சம் தோ போயிடலான்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கிறாங்க பசங்க தண்ணிக்கிட்டேயே. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு வழியாக கூப்பிட்டு வந்து சாமியை பார்க்குற லைனில் நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று பார்த்தா இந்த பக்கம் நாழி கிணறு அப்படின்றதுக்காக அதுக்கு இருக்குது பாருங்கள் க்யூ. அப்போ எவ்வளோ தூரம், அவ்வளோ அந்த க்யூவை பார்த்தா அது இப்போதைக்கு போய் அங்கே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இது பண்ணாலும் முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதனால் சரி இந்த இதை தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டோமே பீச்சில் போயிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி பார்க்குற லைனில் நின்றுட்டோம். நீங்களாக மட்டும்தான் சாமி பார்ப்பீங்களா? நானும் தான் பார்ப்பேன்ற மாதிரி மயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து மேலே நின்றுட்டுருக்கு, முருகர் கோயிலுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அதனால் வந்து மயிலையும் நாங்கள் அப்படியே நல்லா அந்த காற்றுல அதை அப்படியே அதோடைய தோகையெல்லாம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கு. ஆனால் தோகையை விரிச்சதுன்னா சூப்பரான சீன் கிடச்சிருக்கும். என்ன பண்ணுறது, அது தோகை விரி நம்ம சொன்னால் அது நம்ம விரிக்கவா போகுது. சும்மாவே அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். இந்த வெயிலில் வந்து எல்லாம் இந்த பக்கம் நிற்கவே முடியல. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிழலில் கொஞ்சம் நின்றுட்டு ஓரமாக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு லைனில் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். கோயிலிலே இப்படி தாங்க பாட்டு பாடிக்கிட்டே லைன் போய்கிட்டுருக்கு. நம்ம முருகருடைய அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடு தான் வந்து திருச்செந்தூர். அது வந்து கடலோர பகுதிக்கிட்டேயும் வந்து நல்லா சில்லுன்னு வந்து சூப்பராக சாமி உட்காந்துட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த பீச்சு இப்போ இருக்குது பாருங்கள், இப்போ எவ்வளோ ஒரு இந்த கொஞ்சம் இந்த கூட்டமே நம்மளுக்கு இவ்வளோ இதுவாக தெரியுது. சூரசம்ஹாரம் டைமில் வந்து இந்த பீச்சுக்கிட்ட வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க நமக்கு வந்து பார்க்கவே முடியாது. டிவியில் பார்க்கும் போது அப்படியே அந்த பீச்சு ஃபுல்லாகவே வந்து மக்கள் சூழ்ந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சூரசம்ஹாரம் இங்கே ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ சூரசம்ஹாரம்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாட்டியாவது இங்கே வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு. அதனால் வந்து நாங்கள் அதை டிவியில் தான் பார்க்க முடியுது. ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் வந்து சூரசம்ஹாரம் டைமில் வந்து இந்த பீச்சில் வந்து இங்கே நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சரி பார்க்க முடியலனாலும் ஓகே, எப்படியாவது வந்து சாமியை ஒரு நாள் பார்த்துடணுன்றதுனால வந்து நாங்கள் இன்றைக்கி அதுவும் வியாழக்கிழமையில் குருஸ்தலன்றது வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சும் நாங்கள் வந்து சாமி தரிசனம் பெற்றே ஆகணும் அப்படின்றதுனால வந்துட்டோம் இங்கே. சரி, அங்கங்கே வந்து லைனில் நிற்க முடியாமல் கொஞ்சம் ஓரமாக அப்படி லைனில் உட்காந்துட்டு இருந்தோம். சரி வாங்க எல்லாம் சீக்கிரம் எழுந்து வாங்க, லைன்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து இதுக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ நாங்கள் வந்து வீடியோ கட் பண்ணியாச்சு. இப்போ சாமியை பார்த்துட்டு நாங்கள் வந்த சீன் தான் இது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைட்லேருந்தே வந்து ரிட்டர்ன் வந்து சுற்றி வரும்போது வந்து கடல் நல்லா கிட்ட எவ்வளோ அழகாக தெரியுது. அதுக்கப்புறம் என்ன கடை தெருவு கிட்டலாம் வந்து அப்படியே ஒரு ரவுண்டை விட்டுட்டு சரி திருச்செந்தூரோடைய சாமி தரிசனம் நல்லா சூப்பராகவே எங்களுக்கு எல்லாம் கிடச்சிது. சாமியை பார்த்த ஒரு சந்தோஷத்தோட திரும்பி கடல்கிட்ட போயெல்லாம் காலெல்லாம் கழுவ முடியாது. ஏன்னா கால் வந்து ஃபஸ்ட்டு நினச்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டோம். இதோட வந்து அழகாக சாமியை பார்த்துட்டு இப்போ அதோட வீட்டுக்கு தாங்க ஒழுங்காக போகணும். நெக்ஸ்ட் நிறைய கோவில் இருக்குங்க. இப்போ திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு போகிற வழியில் இன்னும் எவ்வளோ கோவில் இருக்குது. இன்னும் மதுரையில் வந்து எவ்வளோ கோவில்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது.